ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கிற கம்பெல்லாம் எடுத்து வச்சு சூப்பரான வாலில் பிளான் பாட் தான் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறது முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச கம்பாக எடுத்துக்கோங்க. பச்சை கம்பாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்பு வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அதில் வந்து நம்ம கயிறு போட்டு அதை வந்து டைட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பச்சை கம்பாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து லூஸ் ஆயிரும் இருக்கும்போது. அதனால் நம்ம கொஞ்சம் காஞ்ச கம்பாகவே எடுத்துக்கலாம். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு எல்லாம் ஒரே சைஸில் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைஸு லென்த் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வர்றது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நம்ம ஓகே அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு நாள் போக போக பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் தோல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பில் இருக்க தோல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் பொடிகிறது மாதிரி இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ப்ரௌன் பெயிண்ட் இல்லாதனால கொஞ்சம் 2 பெயிண்டாக மிக்ஸ் பண்ணி ஓரளவு அந்த கலர் ஸ்டிக்ஸ் கலர்லேயே வர மாதிரியான பெயிண்ட்லாம் மிக்ஸ் பண்ணி கம்பில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி சூப்பராக காஞ்சி எடுத்தாச்சு. ஏன்னா இதில் வந்து நம்ம கயிறு வச்சு கட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் பம்பரை கயிறு எடுத்திருக்கேன். ஆர் சேனல் கயிறு ஏதாவது எடுத்துக்கோங்க. 2 சைட்லேயுமே நம்ம கட்டணும். ஸோ வந்து 2 சைடுமே பார்த்திங்கன்னா ஒரே லெந்தி வர மாதிரி கொஞ்சம் நீட்டமாக கயிறு விட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கம்புக்கு கேப்லேயும் பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி ஒரு நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டு தான் எல்லா கம்புமே டைட் பண்ணணும். 2 சைடும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக வரும். நம்ம பொறுமையாக வந்து டைட் பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக போட்டால் தான் அந்த கம்பு வந்து லூஸாக இல்லாதது மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வால் ஹேங் பண்ணும்போது லூஸாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். கம்போட சைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நாட் போடும்போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். 2வது சைடுமே பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி நாட் போடும்போது ரொம்ப சூப்பராக வந்து ஃப்ளெக்சிபிளாக நல்லா டைட்டாகவே இருக்கும். நம்ம ஹேங் பண்ணுறதுக்காகவும் நம்ம சுற்றி நாட் போட்டுட்டு அதுக்குமே கொஞ்சம் கேப் விட்டு மேலேயுமே தொங்க விட்டுற மாதிரி நான் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக இருக்கிற த்ரெட் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இனி இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணி பிளான்ட் வைக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் தான் வந்து வைக்க போகிறோம். இந்த ஸ்டிக்ஸுக்கு நடுவில் அந்த கிளாஸ் பாட்டில் வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில் வைக்கிறதுனால கீழே விழுமானலாம் திங்க் பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து நம்ம 2 இதுலேயுமே நாட் போடுறதுனால அவ்வளோ சீக்கிரமாக விழாது. சூப்பராக பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் தண்ணியில் வளர்க்குறது மாதிரியான ஒரு வாலில் மாட்டுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம்.
அந்த பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீஃப் மணி பிளான்ட் கட்டிங்ஸ் எடுத்து உள்ளே போட்டாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் வைஸ்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வேஸ்ட்டாக இருந்தால் நம்ம ஸ்டிக்ஸை வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஒரு டெக்கரேட்டிவான ஒரு பிளான்ட் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்குமே இது பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.